பரோசர ஜோதிட மனமன்ற குழுவில் பயணிக்கும் அனைவருக்கும் கடத்திலிருந்து யோகி முருகனின் இனிய இரவு வணக்கம். இன்னைக்கு மதியானமே ஒரு பதிவு தாரம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தாமதமாயிடுச்சு. இருந்தாலும் அத்தனை பேரும் பொறுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆண் பெண் இருவரோட தசா ரீதியாக எப்படி வாழ்க்கையை இணைக்க வேண்டும், அனுபவத்தில் உணர்ந்த கருத்து, ஜாதகத்தில் பார்த்த நிலைப்பாடு, இதை வச்சு நீங்கள் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறப்பல தலைப்பு ஒரு அருமையான தலைப்பு. தலைப்பை தந்த திரு பரமத்தி வேலூர் சந்திரன் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா அந்த தலைப்பு கொடுக்கல அப்படின்னாச்சா இந்த டாபிக் பற்றி பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அதனால் ஒவ்வொரு தலைப்புகளும் கொடுக்க தான் அதை பற்றிய அதிகமான புரிதல்களும் அதிகமான தெளிதல்களும் கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஆண் பெண் இருவரின் தசா ரீதியாக எப்படி வாழ்க்கையை இணைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. பார்த்தீங்கன்னா விவாகரத்து ஆன ஜாதகங்களை அடிக்கடி நிறைய பார்க்குறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது திருமணம் ஆகக்கூடிய காலங்கள் அதுக்கு முக்கியமான காரணமாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசா புத்திகள் தான் காரணமாக இருக்குது. இதில் பிரிவினைகளுக்கு காரணமும் அந்த தசா புத்திகளே காரணமாகவும் இருக்குது. அதாவது திருமணம் நடக்கக்கூடிய காலங்களில் வரக்கூடிய தசா புத்திகள் முதல் கோணலை உருவாக்குகிறது. இது முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா தசா புத்தி காலங்களுக்காகத்தான் முதல்ல என்ன பண்ணிக்கிற வேண்டி இருக்குது. பார்த்து பேசுகிறோம் அப்படின்னு மாதிரி இருந்துச்சுனாலும் இங்கே முதல் கோணல் எதில் வருது என்னச்சுன்னா திருமணம் நடக்கக்கூடிய தசா புத்தி காலங்கள். அந்த தசாபுத்தி காலங்களை நான் கொஞ்சம் என்ன பண்ண வேண்டியிருக்கு, ரொம்ப கேர் எடுத்து பார்க்க வேண்டியிருக்குது. திருமணம் ஆகக்கூடிய காலங்களாக மேக்சிமம் 2, 6, 10 காலங்கள் தசாபுத்தி காலங்களாகவே வருது. பாவக ரீதியாக பார்த்தீங்கன்னா 2, 6, 10. இந்த 2, 6, 10ல் 6ஆம் பாவகம் நிறைய திருமணங்களை உருவாக்குது அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஏன் அப்படின்னாச்சுன்னா காலத்தின் தேச வர்த்தமானம் அப்படின்ற ஒரு தன்மையில் பார்க்கும்போது ஒரு கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னாச்சுன்னா நிறைய கடன் வாங்காதி தான் கல்யாணம் முடிக்க வேண்டி இருக்குது. இந்த கடன் அப்படின்ற ஒரு பிரச்சனை 6ஆம் பாவத்துக்கு தான் வருது. வருமானத்தை முழுக்க வருமானத்தை நம்பியோ தொழிலை நம்பியோ இல்லை அப்படின்னாச்சுன்னா கடன் வாங்கியோ திருமணத்தை என்ன பண்ணிடுறாங்க நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வரும். அதுக்கு 2, 6, 10 தான் மெயினாக காரணமாக அமையுது. இப்போ அந்த திருமணம் ஆகக்கூடிய காலங்களில் 2, 6, 10 அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கே வந்தாலும் இங்கே 6, 8 அப்படின்ற ஒரு தன்மை வருது. 6, 8, 12 திருமணம் ஆகக்கூடிய காலங்களில் தசா காலங்கள் 6, 8, 12க்குரியவராகி புத்திநாதன் தசாநாதனுக்கு 6, 8, 12லேயே போய் அமைஞ்சிருந்தாங்கன்னு வைங்க. திருமணம் ஆகக்கூடிய காலங்களில் தசாநாதன் 6, 8, 12க்குரியவராகி புத்திநாதனும் தசாநாதனுக்கு 6, 8, 12லேயே அமர்ந்தாச்சுன்னா அந்த ஜாதகங்கள் பூராமே பிரிவினை நோக்கியே போகுது. தசாநாதனுக்கு புத்திநாதன் 4, 10ஆக வரும்போதும் கூட இங்கே குழந்தை பிறப்பு இல்லைன்னா தொழில் ரீதியான ஒரு பிரிவு, பையன் எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருப்பான், பொண்ணு மாமியார் கூட இருக்கும், மாமனார் மாமியார் கூட. இந்த மாதிரி ஒரு தன்மை என்ன ஆகிட்டு இருக்குதுன்னா தற்காலிக பிரிவினையை இங்கே கொஞ்சம் தருது அப்படின்னு மாதிரி சொல்லலாம். மேலும் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் தசா நடத்தும் போது ரொம்ப கவனமாக பொருத்தம் பார்க்க வேண்டிய இருக்குது. அதுவும் ராகு கேதுக்கள் 3ல் தசா நடத்தும் போது பிரிவினைக்கு அதிகம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். எப்போதுமே நீசசானங்களில் இருக்கப்பட்ட கிரகங்கள் அந்த தசாபுத்தி காலங்கள் கஷ்டங்களை தான் கொஞ்சம் தருது. அதுவும் அஷ்டமாதிபதியோட சேர்ந்த தசா எதையுமே தர்றதில்லை, அவமானத்தை தவிர. அதுக்கு பேர் ரிக்த தசா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வேர்த்த தசா அப்படின்ற மாதிரியும் ஒரு பேர் இருக்கு. அதனால் எப்போதுமே எந்த லக்கணமாக இருந்தாலும்
இந்த லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி தசா புத்தி காலங்கள் வராமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எதுக்கு அப்படின்னாக்குன்னா இது வந்து ஒரு முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்ற ஒரு தன்மையை தரக்கூடிய ஒரு அம்சம். சரலக்கணங்களுக்கு 11ஆம் அதிபதி தசா, சிற லக்கணங்களுக்கு 3ஆம் அதிபதி தசா, உபய லக்கணங்களுக்கு 7ஆம் அதிபதி தசா காலங்கள் நடந்துச்சுன்னா அவங்க குடும்ப வாழ்க்கை வந்து ரொம்ப பாதிக்குது. இதை அனுபவத்திலேயே நிறைய பார்க்குறோம். இந்த தசா காலங்கள் திருமணமாகி ஒரு 7 வருஷங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னுச்சுன்னா சிக்கல் கொஞ்சம் அதிகம்தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ அதை 7 வருஷத்துக்கு அப்புறம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த காலங்கள்லையாவது என்ன பண்ணிடலாம் அப்படின்னுச்சுன்னா கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளுக்காவது கட்டுப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா குடும்பம்னு ஆயிரும், புருஷன் பஞ்சாதிக்குள்ள என்னாச்சுக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால அது வந்து என்ன பண்ணுறது இல்லைன்னா பிரிவினையை நோக்கி போகிறதில்ல. ஆனால் என்னாச்சுக்கும் மனக்கசப்புகள் இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் தசாபுத்தி காலங்கள் இப்போ கொடுக்கக்கூடிய ஒரு பலன்களாகவே சொல்லணும். உபயலக்கணங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய காலங்கள் 7ஆம் அதிபதி தசாவாக இருந்துச்சு அப்படின்னுச்சுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அங்கே பிரிவினைக்கு காரணமாக இருக்கிறது வந்து ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் சரி இவங்களோட தாயார்கள் தான் ரொம்ப காரணமாக இருக்கிறத பார்க்க முடியுது. உபயலக்கணங்களுக்கு மேக்சிமம் வந்து திருமணம் ஆகக்கூடிய தசா காலங்கள் வந்து 7ஆக இருக்கும்போது அங்கே வந்து ஆண் பெண் தசாக்கள் தாயார்கள் தான் முக்கியமான ஒரு காரணமாக பிரிவினைக்காக இருக்கிறாங்க. எப்போதுமே லக்கண சுபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் தசா நடத்திட்டு இருக்கிறாருன்னு வைங்க. ஆனால் அவர் இருக்கக்கூடியது மாரகாதிபதியோ பாதகாதிபதியோ இல்லைன்னா அஷ்டமாதிபதியோ சேர்ந்து இருக்கக்கூடிய காலங்கள். அது ஒரு இரட்டை ராசிகளில் இருந்தாச்சு அப்படின்னுச்சுன்னா சுபகிரக தசா காலங்கள் முதல்ல கஷ்டத்தை கொடுக்கறது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இந்த கஷ்டங்களுக்கு வந்து ரிலீஃப் ஆகுது. ஆனால் லக்கண பாவர்கள் வந்து பாதகாதிபதி மாரகாதிபதி இல்லைன்னா அஷ்டமாதிபதியோட சேரும்போது முதல்ல ஆண் ராசிகள் அதுவும் இருந்ததுன்னா முதல்லையே கஷ்டத்தை தருது. கடைசி வரைக்கும் அந்த கஷ்டங்கள் வந்து நீடிச்சுக்கிட்டே போகுது. இது வந்து அனுபவத்தில் பார்க்கக்கூடிய ஒரு உண்மைகளாகவும் தெரியுது. இதை வந்து என்ன பண்ணிடுங்கன்னா அஷ்டபாதிபதியா மாதகாதிபதியா இல்லைன்னா மாரகாதிபதியா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுத்துக்கிட வேண்டிய இருக்கும். எப்போதுமே ஆண் பெண் இருவருக்குமே சரி பாதகாதிபதி தசா அஷ்டமாதிபதி தசா இதில் புத்தி காலங்களும் அடங்கும். மாரகாதிபதி தசா காலங்களாகவும் வரும்போது இதை அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் அடுத்தவருக்கும் அதே அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பாருங்கள். ஒரு ஆளுக்கு இருந்து இன்னொரு ஆளுக்கு இல்லை அப்படின்னாச்சுனாலும் கூட என்ன ஆகிட்டு இருக்குன்னா பாதிப்புகள் பெரிய அளவில் வர்றதில்லை, ஏதோ கொஞ்சத்துக்கு பாதிக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துடலாம். எந்த ஒரு ஜாதகத்திலையுமே சரி ஜுய தசாபுத்தி காலங்கள் இப்போ சனி தசை நடந்துட்டு இருக்குது, சனி புத்தியே ஓடிட்டு இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த தசா காலங்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னாச்சுன்னா இந்த ஏக தசாபுத்தி காலங்கள் வந்து ஒரு சிறப்பான பலனை எப்போதுமே தர்றதில்லை. அதனால் ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி திருமணம் ஆகக்கூடிய காலங்களில் என்ன பண்ணிக்கிடுங்க அப்படின்னாச்சுன்னா ஏக தசாபுத்தி காலங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னாச்சுன்னா அது கொஞ்சம் டிலே பண்ணிக்கிடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதே மாதிரி ஒன்றுக்கொன்று வேதகன் தன்மையில் இருந்தது அப்படின்னாச்சுனாலும் தசாபுத்தி காலங்கள் ஒன்றுக்கொன்று வேதகன் தன்மையில் இருந்ததுனாலும் அந்த காலங்களையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் தவிர்த்துடலாம். அதாவது சனிதாசா நடந்துட்டு இருக்கும்போது சுக்கிர புத்தி வந்துச்சு என்னச்சுன்னா அந்த பீரியடில் என்ன பண்ணிக்கிடும் கொஞ்சம் தள்ளி போடுப்பாடு என்ன மாதிரி சொல்லலாம். குருதசை நடக்கும்போது சூரிய புத்தி காலங்கள் அப்படின்னு வரும்போது அதை கொஞ்சம் என்ன பண்ணி எடுங்க தள்ளிக்கிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு வேதகன் தன்மையில் வந்து அங்கே தசாபுத்தி காலங்கள் 2 பேருக்குமே வந்துச்சு அப்படின்னுச்சுன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு சிறப்பான பலனையும் தரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம், தப்பு கிடையாது. எந்த ஜாதகத்திலையுமே சரி ஜென்ம நட்சத்திரங்களை வச்சு தான் என்ன பண்ணிட்டு இருக்கணும் தசை நடத்துறதா நீங்கள் கணக்கெடுவீங்க. இதில் தாராபலன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சம்பத்து தாராவும் பரம மைத்திர தாராவும் எப்போதுமே சுபபலனை தரும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதில் தினப்ப பொருத்தம் வந்துடும். தாராபலன் பார்க்கும்போதே ஆக்சுவலாக என்ன ஆகிட்டுருக்குன்னா தினப்பொருத்தம் வந்துடும் அப்படின்றதுனால சம்பத்து தாராவையும் ரைட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம், பரம மைத்திர தாராவையும் ரைட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம். இந்த நட்சத்திரங்களில் குறுகிய கால தசா காலங்களாக அதாவது கேதுக்கு வந்து ஒரு 7 வருஷம்,
சூரியனுக்கு 6 வருஷம், சந்திரனுக்கு 10 வருஷம், செவ்வாய்க்கு ஒரு 7 வருஷம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இதில் இதில் சம்பத்து தாராவோ இல்லைன்னா பிரம்ம மைத்திர தாராவோ நம்ம செலக்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னாச்சுன்னா இந்த நீண்ட கால தசாக்களில் ஏதோ ஒரு தசை வந்து அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னா ஏக தசா காலங்களாக வந்துடுது. இந்த ஏக தசா காலங்கள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து என்ன இருக்குதுன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வருது. இதனால அப்படின்னாச்சுன்னா யாருக்காவது ஒரு ஆளுக்கு பாதக அதிபதியோ மாரக அதிபதியோ அஷ்டம அதிபதியோ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு லிங்க்ல வந்து உள்ளுக்குள்ள வந்துருச்சு என்னச்சுன்னா அந்த காலங்கள் வந்து என்ன ஆயிட்டுக்கும் பிரச்சனைகளுக்குரிய காலங்களாக மாறும். இப்போ நம்ம பொருத்தம் பார்க்கும்போது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். அதுக்கு அடுத்தலாம் என்ன ஆயிட்டுக்கும் பிரச்சனைகளுக்கு வந்து அதுக்கு அடுத்தல தான் வழிகூடவே செய்யும். அதனால கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அந்த அடுத்தடுத்த நட்சத்திரங்களை வந்து சேர்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். எப்போதுமே கொஞ்சம் லாங் பீரியடில் உள்ள ஒரு கிரக தசாக்கள் சனி, புதன், சுக்கிரன், குரு இந்த மாதிரி ஒரு கிரக தசா காலங்களில் பார்க்கும்போது 2 பேருக்குமே ஏகமாக வந்துச்சுன்னா ஒரு ஆளுக்கு மத்தியமத்துலேயும் ஒரு ஆளுக்கு வந்து என்னட்டுக்கு பாதகத்தில் இருந்ததுன்னா அது தன்னை கட்டி ஓடிடும். 2மே சுபராக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். 2மே பாதகத்திலேயே வந்துருந்துச்சுன்னா அது வந்து என்னட்டுக்கும் அந்த காலகட்டங்கள் வந்து என்னட்டுக்கு பிரச்சனைகளுக்குரிய காலகட்டங்களாக மாறும் அப்படின்றது தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். எப்போதுமே நம்ம பார்க்கக்கூடிய மெத்தடில் வந்து தசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் யோகியாக வந்தால் அது வந்து ஒரு சிறப்பான பலனை தரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் அவயோகியாக வரக்கூடிய பட்சத்தில் இந்த தசா காலங்கள் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு மட்டும் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா அதை பரிந்துரை பண்ணுறோம். எதனால் அப்படின்னாச்சுன்னா கஷ்டங்களை தரும் அப்படின்னு தெரிஞ்சே தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணுறோம். அதனால் அந்த பீரியடில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி எச்சரிக்கை விடுறது தானே நம்ம வேலை. அடுத்த தசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகத்தோட கடைசி தசாபுத்தி காலங்கள் இப்போ குரு தசா ஓடிட்டு இருக்குது, ராகு புத்தி காலங்கள் வருது, இல்லைன்னா சனி தசா ஓடிட்டு இருக்குது, குரு புத்தி காலங்கள் வருது. அதாவது கடைசி தசா காலங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அடுத்தல வரக்கூடிய ஏகதசா காலங்கள் வந்துடும். அப்போ இந்த தசா காலங்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 7 வருஷத்துக்குள்ளேயே அதை என்ன பண்ணியிருக்கக்கூடாது, 2 மிங்கில் ஆயிருக்கக்கூடாது அப்படின்றது கணக்கில் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் அந்த மாதிரி மிங்கில் ஆயிருந்துச்சுன்னா அடுத்து வரக்கூடிய தசா காலங்கள் வந்து பாசிட்டிவ் பலனை செய்தால் நெகட்டிவ் பலனை செய்து அப்படின்றத என்ன பண்ண முடியாது, ஒரு குத்துமதிப்பாக தான் நம்ம சேர்க்க வேண்டியிருக்கும். அப்போ அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் இந்த ஆணோ பொண்ணோ வீட்டுக்கு வந்த நேரம் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழலும் இங்கே வந்துடுது. ஏன்னா கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கா, வீட்டில் வந்து அந்த என்ன ஆச்சு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சுப்பா, அப்போ இந்த பையன் வந்த நேரம் சரியில்லை, இல்லைன்னா இந்த பொண்ணு வந்த நேரம் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்து அந்த இடத்துல என்ன ஆகிட்டு கிரியேட் ஆகுது. அதனால் இந்த தசா நடத்தக்கூடிய கிரகங்களில் கடைசி தசாபுத்தி காலங்கள் வந்து என்ன ஆகிட்டு இருக்கணும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளே என்ன பண்ணிக்கிறோம் பரிந்துரை பண்ணலாம், தப்பு கிடையாது. அடுத்தல பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா தசாபுத்தி காலங்களுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னத்தை தான் எச்சரிக்கையாக இருந்தாலும் சரி, தோஷமான ஜாதகங்கள் எப்போதுமே தோஷமான ஜாதகங்களையே தேடுகிறது அப்படின்றது தான் அனுபவபூர்வமான ஒரு உண்மையாக இருக்குது. மேக்சிமம் வந்து திருமண பொருத்தம் அப்படின்றது வந்து ஒரு அனுமானிக்கக்கூடிய கலை தான். உங்களுக்குள்ள நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிக்கிறோம், ஒரு ஜஸ்ட் மேட்சிங் தான் பண்ணுறோம், அவ்வளோதான். அதாவது அடிக்கடி சொல்கிற மாதிரி அனுபவனிப்பவர் தான் ஜோதிடரை தவிர தீர்மானிப்பவர் அல்ல. அவங்கவங்க வாங்கி வந்த வரோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டாலும் இந்த தசாபுத்தி காலங்களில் வந்து என்ன இருக்குதுன்னா திருமணத்துக்காக அப்படின்ற மாதிரி சொல்லும்போதும் அது நிறைய பாதிப்புகளையும் தருகிறது, நிறைய லாபங்களையும் தருகிறது அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.